புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாம் சேவிக்க இருப்பது 23வது பாசுரம். நேற்றைய பாசுரத்திலே கண்ணன் எப்படி கண் விழித்து பார்க்க வேண்டும் என்று வேண்டினாள். இன்றைய தினம் கண்ணனுடைய உறங்கிக் கொண்டிருக்கின்ற அழகை பார்க்கின்றாள். அது எப்படி இருக்கின்றதாம்? ஒரு குகையிலே சிங்கம் எப்படி கம்பீரமாக படுத்து உறங்குமோ அப்படிப்பட்ட கம்பீரத்துடன் கண்ணன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றான். அதனை பார்த்துவிட்டுத்தான் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனுடைய உறக்கத்தினுடைய அழகினை இந்த பாசுரத்திலே நமக்காக காட்டுகின்றார். மாரிமலை முழஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து. மாரிமலை முழஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும். மழை காலத்தில் சிங்கம் தன்னுடைய குகைக்குள்ளே போய் கம்பீரமாக உறங்கி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரத்தோடு மார்கழி மாதம் இந்த குளிரில் தன்னுடைய அரண்மனையில் கம்பீரமாக உறங்கி கொண்டிருக்கின்றானாம் கண்ணன். ஆனால் என்ன அவனுக்கு பிரச்சனைனா, அடியவர்களை எதற்காக நாம் அவதாரம் செய்தோம்? அடியவர்களை காக்க வேண்டும் என்கின்ற அவதார நோக்கத்தினை மறந்து அறிவுற்று உள்ளே படுத்து கொண்டிருக்கின்றானாம். அதனை இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றாள். ஆனால் இப்படி நேரடியான அர்த்தம் எப்படியான்னா அது அல்ல. மலை என்று எதை சொல்லுகின்றால், ஒரு கதை இருக்குது. பரத்வாஜ மகரிஷி 3000 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்தவர். அவருடைய 3000 ஆண்டுகளிலும் என்ன செய்தார்னா, வேதத்தை படித்து கற்றுக்கொண்டே வந்தார். அவருக்கு தெரிகின்றது தன்னுடைய 3000 ஆண்டுகள் முடியப் போகின்றதுன்னு. உடனே இந்திரனை குறித்து தபம் செய்து இன்னும் ஒரு 3000 ஆண்டுகள் வாழ வேண்டும்னு வரம் கேட்டாராம். சரி, 3000 ஆண்டுகள் கொடுத்த. வேதத்தை படிக்கின்றார். படித்து கொண்டு அடுத்த 3000 வருடம் முடிகின்றது. உடனே மறுபடியும் இந்திரனை கூப்பிட்டு இன்னொரு 3000 வருஷம் கொடுப்பா அப்படின்னு கேட்ட உடனே இந்திரன் கேட்டானா, இந்த 3000 வருஷத்தை வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? வேதத்தை முழுவதுமாக கற்று தெளிய போகின்றேன்னு சொன்னாராம். அப்படியா, சரி இருன்னு சொல்லிட்டு ஒரு 3 மலையை உருவாக்கினானான். பிரம்மாண்டமான மலையை உருவாக்கிட்டு இந்திரன் கேட்டானா, இது என்ன தெரியுமா? இது நான் கற்றுக்கொண்ட வேதத்தின் அளவான்னு கேட்டாராம். இல்லை, ஒரு நிமிஷம்னு சொல்லி ஒவ்வொரு மலையிலேருந்து ஒவ்வொரு கைப்பிடி மண்ணை எடுத்தானான். எடுத்து ஓரமாக போட்டுட்டு, நீ இந்த 3000 + 3000 6000 வருடங்களில் கற்றுக்கொண்டது இந்த கைப்பிடி அளவுதான். நீ கற்க வேண்டியது இந்த மலையை தாண்டிய அளவு இருக்கின்றது. இப்போ சொல்லு, எத்தனை 3000 வருடம் உனக்கு தேவைப்படும்னு கேட்டானான். அப்பொழுதுதான் பரத்வாஜ மகரிஷி புரிந்து கொண்டார், வேதம் என்பது அளவிட முடியாதது, அதனை அவ்வளவு எளிதாக கற்று தேர முடியாது என்பதை புரிந்து கொண்டாராம். அங்கிருந்து வந்ததுதான் கற்றது கைமண் அளவு என்கின்ற பழமொழி கூட. அப்படிப்பட்ட வேதம் எல்லாம் தெரிந்து எதை காட்டுகின்றது என்றால், வேதத்தின் உட்பொருளாக இருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணனையே காட்டுகின்றது. அப்போ இந்த வேதம் முழுவதையும் நாம் கற்று தேர வேண்டுமென்றால் நமக்கு இறைவன் அளித்த எளிய உபாயம் ஆண்டாள் நாச்சியாருடைய அவதாரம். அவள் கொடுத்த 30 பாசுரங்களை நன்கு கற்று தேர்ந்து விட்டோமேயானால் இத்தனை வேதத்தையும் நாம் கற்று எளிதாக தேர்ந்துவிட முடியும். அதைத்தான் மலையாக இருக்கின்ற வேதம், அந்த வேதத்தின் உட்பொருளாக இருக்கின்ற நாராயணன், அந்த மாரிமலை முழஞ்சில் மண்ணிக் கிடத்துறங்கும் சீரிய சிங்கம், வேதமாகிய மலையிலே இருக்கின்ற குகையிலே படுத்து உறங்குகின்ற சீரிய சிங்கமாக இருக்கின்றான் அந்த நாராயணன். ஏன் சீரிய சிங்கம் என்றால், பிரகல்லாதனை காப்பதற்காக அந்த அவதாரத்திலே சிங்கமாக அவதாரம் செய்தான் அல்லவா. இங்கே நரசிம்ம அவதாரத்தை பேசுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். பிரகல்லாதனை காப்பதற்காகத்தான் நரசிம்ம அவதாரம் செய்தான் ஆண்டவன் என்றால், ஹிரண்யகசிபு யானையை கொண்டு பிரகல்லாதனை தாக்கும்போது காக்கவில்லையா? இல்லை, இடம் கொண்ட பாம்புகளை கொண்டு தீண்டும் பொழுது காக்கவில்லையா? மலையிலிருந்து உருட்டும் பொழுது காக்கவில்லையா? ஏன் தூணில் இருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது மட்டும் அவதாரம் செய்து காக்க வேண்டும் என்றால், பிரகல்லாதன் சொல்கின்றான், இறைவனாகிய நாராயணன் எங்கும் இருக்கின்றான்.
என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். தூணிலும் உளன் என்கின்ற வார்த்தையை சொல்வதால் தனது பக்தனாகிய பிரகல்லாதனுடைய வார்த்தை பொய்த்துவிடக்கூடாது, நம்மை முன்னிட்டு அவன் சொன்ன வார்த்தை பொய்த்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பிரகல்லாதனை காப்பதற்காக அவதாரம் செய்தான். பிரகல்லாதனுடைய வார்த்தையை காப்பதற்காக அவதாரம் செய்தான். அத்தகைய நரசிம்ம அவதாரத்தை இங்கே பேசுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். அறிவுற்று தான் எதற்காக அவதரிக்கின்றோம் என்ற உணர்வினை பெற்று எழுந்து வந்த காரியத்தை மறந்துவிடாதே. உன்னுடைய அவதார நோக்கம் எங்களுக்கெல்லாம் பறை தருவது. அந்த பறை தருவதற்காக நீ எழுந்திருக்க வேண்டும். எப்படி எழுந்திருக்க வேண்டும்? தீ விழித்து, உன்னுடைய சூரியனை போன்ற கண்களை விழித்து. இறைவனுடைய கண் அப்படி ஜொலிக்குமா? நேற்றைய பாசுரத்திலே பார்த்தோம், ஒரு கண் சூரியன் போன்றது, ஒரு கண் சந்திரனை போன்றது. அப்ப இன்றைய பாசுரத்திலே சூரியனை போன்று தீ விழித்து என்கின்ற வரி எதை காட்டுகின்றது என்றால், நம்மை போன்ற அடியார்களுக்கெல்லாம் அறியாமை இருக்கின்றதல்லவா? எது இறைவன், எது சரி, எது தவறு என்றெல்லாம் புரியாத ஒரு அறியாமை இருக்கின்றதல்லவா? அந்த அறியாமையை பகவானுடைய கண்கள், இறைவன் நாராயணன் கண்ணன் நம்மை நோக்கும் பொழுது அவனுடைய தீப்பொறி போன்ற கண்கள் பட்டு நம் அறியாமையை பொசுக்கி விடுமாம். அப்படி நீ பொசுக்க வேண்டும். வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தரி, உந்தன் முடி சிலிர்த்து நாற்புறங்களிலும் அசைந்து சோம்பல் முறித்து. எப்படி சிங்கம் அந்த குகையிலேந்து வெளியில் வருமோ அந்த காட்சியை நமக்கு வைக்கின்றாள். இது எங்கிருந்துன்னா, ஸ்ரீரங்கத்தில் காலையில் பெருமாள் புறப்பாடு செய்யும் பொழுது அதற்கு சிம்மகதி என்று சொல்வார்கள். தன் கர்ப்பகிரகத்திலிருந்து பெருமாள் வெளியில் வரும்போது சிம்மகதியில் வருவார். அப்படியே சிங்கம் வெளியில் வரா மாதிரி வருகின்ற அந்த காட்சியை நமக்கு இங்கே சொல்கின்றாள். முழங்கி புறப்பட்டு போதருமா போலே. சிங்கம் அப்படி வெளியில் வரும்போது ஒரு கர்ஜனை கொடுக்கும், அந்த காடே அதிருவது போல. அப்படி கர்ஜித்து நீ உறக்கம் கலைந்து எழுந்து வர வேண்டும் என்று சொல்லுகின்றாள். யார் புறப்பட வேண்டும்? காயாம்பூ போன்ற வண்ணத்தை உடைய கண்ணபிரானே, நீ புறப்பட்டு எழுந்து வர வேண்டும். ஏன் புறப்பட்டு வர வேண்டும்? இங்கே உன்னுடைய கோவிலிலே ஆயச்சிறுமிகளாகிய நாங்கள் உன்னை வேண்டுவதற்காக, உன்னிடமிருந்து அறைவரை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். ஆனால் படுக்கை அறையிலிருந்து நீ அறை தருகின்றேன்லாம் சொல்லக்கூடாது. நீ எழுந்து உன்னுடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து, உன்னுடைய சிங்காசனத்தில் இருந்து, ஏன்னா அதுதான் ஆத்தன்டிகேஷன். தசரதன் படுக்கை அறையிலிருந்து ஒரு வார்த்தை கொடுத்தான், தவறாகி போய்விட்டது. அப்படி ஆகிவிடக்கூடாது. உன்னுடைய சிங்காசனத்திலிருந்து நீ நாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையலோர். நாங்கள் எதை வேணாலும் கேட்போம், ஆனால் எது எங்களுக்கு சரியோ அதனை ஆராய்ந்து நீ எங்களுக்கு அருள வேண்டும். இதன் மூலம் இன்னொரு விஷயம் சொல்கின்றால், நாம் பகவானிடம் போய் நம்முடைய பிரார்த்தனையை வைக்கணும். அது சரியாக இருக்கா இல்லையா என்று ஆராய்ந்து நமக்கு எது தக்கது எது தகாதது என்று அருளக்கூடிய தன்மை உடையவன் இறைவன். அதனால்தான் நீங்கள் சொல்கின்றால் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று. இன்றைய தினம் இறைவன் நமக்கு எப்படி அருள வேண்டும் என்பதையும், இறைவனிடம் நாம் எதை கேட்க வேண்டும் என்பதையும் காட்டிக் கொடுக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார்.